அருந்தமிழர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 110 விதியின் கீழ் இன்றைக்கு 3 அறிவிப்புகளை வெளியிட்டார். எல்லோரும் மக்களும் வரவேற்கத்தக்க இந்த அறிவிப்பு இருக்குமா, இல்லை அது சலசலப்பை ஏற்படுத்துமா என்பது பற்றியும், நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாநாடு நடைபெற்றது, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அதை பற்றி எல்லோரும் பலவிதமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் உண்மையான அதன் நோக்கம் என்ன, தமிழ் தேசிய மாநாடு அவர் நடத்தியதற்கான நோக்கம் என்ன, அதன் பின்னால் இருக்கக்கூடிய விவரங்களை பற்றி நாம் இன்று அண்ணன் சுரேஷ் அவருடன் விவாதிக்கிறோம். வாங்க நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. என்ன அடிக்கிறாரா, போடுற பால்லாம் சிக்ஸர் அடிக்கிறாருங்கிற மாதிரி இன்னைக்கு திடீர்னு நேராக வந்தோடனே முதல்ல கையில் எடுத்து 110 விதியின் கீழ் கடகடன்னு யாரும் எதுவும் சொல்லிட மாட்டாங்கிறதுக்காக 3 விஷயத்த பேசினார். ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க எல்லா எம்எல்ஏக்களுக்கும் மக்களுக்கு தேவையான முதல்ல பேசுங்க. பாலுக்கு ₹1 விலை ஏற்றி கொடுத்து, கொள்முதல் விலையை ₹1 ஏற்றி கொடுத்துருக்கிறாரு. ஆமா, அந்த முதலமைச்சருடைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் 5 லட்சத்துல 25 லட்சம் உயர்த்தி இருக்காரு. இது நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஆமா, அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ல வர்ற எம்எல்ஏ முதல்ல பேசு பொருளா இருக்கிறது இதுதானே. நம்ம கூட இருக்கிறவங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் பின்னாடி பெரிய பேசு பொருள் இருக்குல்லண்ணே. எம்எல்ஏக்கள் நீங்க முதல்ல இதை பார்த்துருவோம். 234 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு எம்எல்ஏக்களுடைய சொத்து விவரம் என்ன அப்படின்றது அவங்க தேர்தலின் போட்ட அஃபிடவிட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்க அஃபிடவிட் எடுத்து பார்த்தா தெரியுது, கிட்டத்தட்ட 193 எம்எல்ஏக்கள் கோடீஸ்வரர்கள் அவங்க போட்டிருக்கிறதுல கோடீஸ்வரர்கள். அப்போ ஒரு கோடீஸ்வரர் அவங்க அஃபிடவிட்ல காமிக்கிறதே காட்டியிருப்பாங்க. அதாவது கைட்லைன் வேல்யூ அடிப்படையில தான் அஃபிடவிட், மார்க்கெட் வேல்யூ யாரும் காட்டுறது இல்லை. அப்போ கைட்லைன் வேல்யூ படி காட்டப்படுகிற சொத்தினுடைய மதிப்பே கோடீஸ்வரர்களாக 193 எம்எல்ஏக்களை வச்சிருக்குது. அப்படின்ற பொழுது இந்த அறிவிப்பு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்ற யாருமே வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் பாராட்டிறாங்க. எதிர்கட்சிகள் பாராட்டுறதுக்கு வழி இல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்களே தவிர மற்றபடி பாராட்டினாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏக்கள் இப்போ ப்ரெசன்ட்ல என்னென்ன சலுகைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்ற நம்ம பார்த்தா, ஏன்னா பார்த்தாதான் நம்ம மக்களுக்கு புரியும். அது நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசன்ட் இப்போ ₹1,05,000 அவங்க அலவன்ஸ் அண்ட் சேலரியா மாத சம்பளமாக எம்எல்ஏக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இதுல பேசிக் சேலரி ₹30,000, தொகுதி அலவன்ஸ் ₹25,000, காருக்கான அலவன்ஸ் 25,000, அலவன்ஸ் 25,000, காம்பன்சேட்டரி அலவன்ஸ் 10,000, டெலஃபோனுக்கான அலவன்ஸ் 7,500, கன்சாலிடேட்டட் அலவன்ஸ் 5,000, போஸ்டல் அலவன்ஸ் 2,500. இது சேர்த்து இது இல்லாம ஏற்கனவே அவங்க ஒரு ஓஏ வைத்துக் கொள்ளலாம், ஆபீஸ் அசிஸ்டன்ட் வைத்துக் கொள்ளலாம். அந்த தொகுதி ஃபைல்ஸ் எல்லாம் பராமரிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். அந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான சேலரி 25,000. இது ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம பேட்டா சட்டசபை நடக்கிற காலத்துல ₹500 பேட்டா வாங்குறாங்க. இது இல்லாம அவங்க தொகுதியிலிருந்து சென்னை போறதுக்கான ரயில்வே ட்ரெயின்ல 2 டயர் ஏசி. நம்மெல்லாம் பொதுமக்கள் சாதாரணமா 2 டயர் ஏசியை பயன்படுத்த மாட்டாங்க. 2 டயர் ஏசியினுடைய கட்டணம் கிட்டத்தட்ட விமான கட்டணத்துக்கு கிட்டத்தட்ட நிகரான கட்டணம் தான். அப்புறம் நம்மெல்லாம் பயன்படுத்துறோம்னா அதிகபட்சம் போனா வழக்கமா மக்கள் சாதாரண கிளாஸை தான் பயன்படுத்துறாங்க. நீங்க ஏசியில போகணும்னு விரும்புபவர்கள் கூட 3 டயர் ஏசியை தான் பயன்படுத்துவாங்க. 2 டயர் ஏசியை பயன்படுத்துறது கொஞ்சம் ரேரா தான் இருக்கும், அதனுடைய விலை அதிகம். 2 டயர் ஏசியை பயன்படுத்தலாம். இந்த 2 டயர் ஏசியில கூட இவங்க மனைவியோட பயணம் செய்யலாம். அதுக்கு கட்டணம் ஃப்ரீ தான். இது இல்லாம அரசு பேருந்துகள்ல பயணம் செய்வதற்கு இவங்களுக்கு பாஸ் உண்டு. அந்த பாஸ் வச்சுக்கிட்டு மனைவியோட எங்கனாலும், மனைவி அல்லது ஒரு உதவியாளரோட எங்கனாலும் பயணம் செய்யலாம். இன்னைக்கு அரசு பேருந்துன்னு சொன்னா நீங்க சாதாரண அரசு பேருந்து நினைக்கக்கூடாது. நீங்க அரசு பேருந்துலையும் தொலைதூர பயணங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஏசி அரசு பேருந்து, படுத்துக்கிட்டே செல்லுகின்ற அரசு பேருந்துகள் இன்னைக்கு வந்துருச்சு. அதுல எல்லாம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இவங்க கிம்பளம் இல்லாம சொல்றோம். அது இல்லாம இவங்களுக்கு வருடத்திற்கு தொகுதிக்கு பயன்படுத்துகின்ற ₹3 கோடி இருக்குது. இது ரொம்ப நேர்மையான எம்எல்ஏக்களா இருந்தா அதுல இவங்க எதுவும் காசு வாங்க போறதில்ல, கை வைக்க போறதில்ல. அது அடுத்த விஷயம். டோல்ல இவங்களுடைய வாகனம் எதுல வந்தாலும் டோல்ல முழுமையாக ஃப்ரீயா தான் பயன்படுத்த முடியும். இது இல்லாம சென்னையில நீங்க அரசினர் தோட்டத்துக்கு போனீங்கன்னா எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கும். எம்எல்ஏ ஹாஸ்டல் இல்ல, ஸ்டார் ஹோட்டல். அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய அபார்ட்மெண்ட், ஹைஃபை அபார்ட்மெண்ட் தான். 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட், ஏசி, எலக்ட்ரிசிட்டி பில்,
அதில் தொலைபேசி இருக்கும், டிவி இருக்கும், தொலைக்காட்சி எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ தான். அந்த 5 ஆண்டுகள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். அப்போ ஒரு எம்எல்ஏ வந்து இந்த 5 ஆண்டுகள் அவர் இருக்கும்போது பயன்படுத்துறாருங்க. அப்புறம் அவர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா மக்களுக்காக 5 ஆண்டுகள் சேவை செய்யறாரு. ரிட்டையர் ஆயிட்டாருன்னா என்னங்க அப்படின்னா, 5 ஆண்டுகள் ஒருவர் எம்எல்ஏவா இருந்துட்டாலே அவர் வாழ்நாள் வரைக்கும் 35,000 ரூபாய் பென்ஷன் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு. இது என்ன ஆகும்னு சொன்னா, இன்னொரு 5 வருடம் கழித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து இன்னொரு 5,000 கூட்டுங்க, பஞ்சப்படி ஏறி 30,000 இருந்ததா ஸ்டாலின் 35 மாத்தி கூட்டுங்க அப்படின்னா 40,000 50,000 போயிட்டு இருக்கும். அப்ப இது வந்து இவங்களுக்கு வந்து 5 ஆண்டுகள் ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டாலே இவங்களுக்கு கிடைக்கிற சலுகை இது. ஒருவேளை இவர் இறந்து போயிட்டார், தவறி போயிட்டார் எம்எல்ஏ அப்படின்னா அவர் குடும்பத்துக்கு 17,500 ரூபாய் அவங்க மனைவி உயிரோடு இருக்கும் வரை அவங்களுக்கு அலவன்ஸாக வழங்கப்படுகிறது. அப்போ இது எல்லாமே ஒரு அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கின்ற சலுகைகளோட கம்பேர் பண்ணும்போது அதோட மிகப்பெரிய அதிகம் தான். பெரிய குறைவுன்னு சொல்ல முடியாது. இது இல்லாம வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் மெடிக்கல் கிளைம் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். மருத்துவமனை பிரைவேட் மருத்துவமனையில போய் இவங்க அனுமதிக்கப்பட்டால் கூட அவங்களுக்கான மருத்துவ செலவுல 1 லட்சம் ரூபாய் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறது வாழ்நாள் வரைக்கும் இவங்களுக்கு உண்டு. இப்போ இவ்வளவு சலுகைகள் இருக்கின்ற பொழுது இவங்க கிட்டத்தட்ட 133 எம்எல்ஏக்கள் இவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கின்ற பொழுது இந்த அறிவிப்பு தேவையா அப்படின்ற கேள்வி வருது. இந்த அறிவிப்பு நிலைமை இந்த மாதிரி மோசமான தமிழ்நாட்டினுடைய மோசமா இருக்குது. ஏங்க நீங்க வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து கார்பரேஷன்ல நாங்க நேரடியா நாங்க அரசு ஊழியராகுங்க, கார்பரேஷன் ஊழியராக்குங்கன்னு கூட அவங்க கேட்கல. நாங்க வந்து கான்ட்ராக்டாவே இருக்கிறோம். ஆனா டைரக்டா கார்பரேஷன்ல நாங்க பணிபுரிந்து இடைத்தரகர்கள் இல்லாம நீங்க வேற இன்னொரு நிறுவனத்தினிடம் ஒப்படைத்து அந்த நிறுவனத்தின் மூலமாக செய்யாம நேரடியாகவே நாங்க வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக நேரடியா கார்பரேஷன் வந்து உங்ககிட்ட வந்து சம்பளத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராடுறவர்கள் திமுக ஆட்சி காலத்துல போராடினாங்க. இவர் போய் ஆதரவு தெரிவிக்கல, வீட்டுக்கு வர வச்சு ஆதரவு தெரிவித்தார். ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த சலுகைகளும் கொடுக்கப்படல. இன்னும் மற்ற கார்பரேஷன் பகுதிகளில் மாநகராட்சி பகுதிகளிலையும் சென்னையில் இருக்கிற மாதிரியே சென்னையில் பிற மண்டல பகுதிகளிலையும் தனியாருக்கு ஒப்படைக்கிற வேலையை தான் இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது தான். நீங்கள் இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே வழங்கப்படுகிற சம்பளத்திலேயே 25,000 ரூபாய் கார் அலவன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ திரும்ப இவர் வந்து ஒரு காரு, அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 75,000 ரூபாய், உதவியாளருக்கு ஒரு 25,000 ரூபாய் அப்படின்னு புதுதாக அறிவிக்கிறதுக்கு இல்லை. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பயண தேவைகளுக்காக பிறரை சார்ந்து இருப்பதை தடுத்து அவர்கள் எவ்வித சமரசமும் இன்றி சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தங்களின் தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு எளிதாக பயணம் செய்து தொகுதி முழுவதும் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கும். அதோடு மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்களின் பொருளாதார சுமையை குறைத்து கடைக்கோடி மக்களுக்கு லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அளிக்கவும் உதவும். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்வது அவசியம் என கருதப்படுகிறது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு இது பழசு இப்படி இருக்குத ஒரு 110ல அறிவிக்கிறதா இருந்தா ஏற்கனவே இவ்வளவு அறிவித்து இவ்வளவு இருக்குது. அப்ப இது நீக்கப்பட்டு இது புதிதாக கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னா கூட அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க அதெல்லாம் பொத்தாம் பொதுவா அறிவிக்கிறீங்க. இதுல ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு
அண்ணே எனக்கு அந்த இன்னோவா காரு அப்படின்ற இன்னொன்னு 2 எம்எல்ஏ கொடுக்குறீங்க. அந்த இன்னோவா சபரி ஐங்கரன் அப்புறம் சண்முகம்னு 2 எம்எல்ஏக்கள் எழுந்து இதை பாராட்டி பேசினாங்க. எல்லா எம்எல்ஏக்களும் சபரி ஐங்கர் பேசும்போது எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இதை பாராட்டுறதுக்கு ஆசையா இருக்குது, எல்லாரையும் அனுமதிக்க முடியாது. 2 எம்எல்ஏக்கள் இவங்க தாவேகா எம்எல்ஏக்கள். இவங்களுடைய அஃபிடவிட் எடுத்து பார்த்தா 2 பேருமே கார் வச்சிருக்காங்க. ஒருத்தர் பென்ஸ் கார்லாம் வச்சிருக்காரு. 2 பென்ஸ் வச்சிருக்காரு. ஒரு 2 பென்ஸ், ஒன்னு டொயோட்டோ இன்னோவா வச்சிருக்காரு, கார் வச்சிருக்காரு. அவரும் முடக்குறிச்சி எம்எல்ஏ, அவரும் ஆதரிக்கிறார். பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐங்கரன் அவர் ஆதரிக்கிறார். அவரும் கார்லாம் வச்சிருக்கிறதா அஃபிடவிட்ல டைகர் வச்சிருக்காரு. அப்ப இவருடைய பின்னணி என்ன? அப்ப இவங்க என்ன, எதுக்காக சமூக சேவைக்கு இவங்களை யாரு சமூக சேவைக்கு வர சொன்னது? அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம், ரைட், ஓகே, இந்த மாதிரி கொடுக்க போறாங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கார் ஒரு எம்எல்ஏக்கு வாங்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு காருடைய மதிப்பு தொலைதூரம் பயணம் செய்யணும்னா ஓரளவுக்கு உயர்ந்த பெரிய கார் வாங்கணும். கிட்டத்தட்ட குறைந்தபட்ச விலை 30 லட்சம் ரூபாய். 30 லட்சம் ரூபாய். நீங்க இது 234 எம்எல்ஏக்களுக்கு வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபாய், 70 கோடி ரூபாய்க்கு மேல, 75 கோடி ரூபாய்ட்ட செலவாக, 70 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு இவங்க இந்த இது மட்டும் 30 லட்சம்னு வச்சா கூட செலவாகுது. இது இருக்குது. இது இல்லாம மெயின்டெனன்ஸுக்கான பணம் கொடுக்கப்படுது. நான் என்ன சொல்றேன், ஒரு எம்எல்ஏக்கு நீங்க ஒரு இன்னோவா டிரைவரு அப்புறம் பிஏ ரைட் விடுங்க. இப்போ வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்துட்றீங்க எம்எல்ஏக்கு, இவர் 5 ஆண்டுகள் பயன்படுத்தார். நீங்க வந்து ஒரு காரினுடைய வயது வந்து 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள்ன்றது கிடையாது. அது எத்தனை லட்சம் கிலோமீட்டர் அந்த வாகனத்தை பயன்படுத்தி இருக்கிறோன்றதுதான். ஒரு எம்எல்ஏயாக இருந்து ஒரு வாகனத்தை பயன்படுத்தும் போது முழுமையா ஒரு எம்எல்ஏ வந்து வாகனத்தை தான் சுற்றுவாரு. அவருக்கு 75,000 ரூபாய் நீங்க 50,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட வருடத்திற்கு 1 லட்சம் கிலோமீட்டர் அவர் பயன்படுத்துவார். அப்போ இந்த 5 வருடங்கள்ல ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் அந்த வாகனத்தை ஓட்டி பயன்படுத்திட்டாருன்னா அது அதோட ரிட்டையர்மெண்ட் ஆயிட போகுது. அவர் புதுசா எம்எல்ஏக்கள் வரும்போது திரும்ப 30 லட்சம் ரூபாய் பயன்படுத்தி, அப்போ ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் 80-100 கோடி ரூபாய் செலவு பண்ணி எம்எல்ஏக்களுக்கு வாகனங்கள் மட்டுமே வாங்கி பயன்படுத்துவீங்களா? அப்போ இது என்னது? இது கொடுமை. இது அப்போ இதையெல்லாம் யோசிக்காம எப்படி இவரை முட்டாள்தனமாக அறிவிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம வந்து வேற எந்தெந்த மாநிலங்கள்லயாவது இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு எடுத்து பார்த்தா டெல்லியில மட்டும்தான். ஏன்னா டெல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு யூனியன் டெரிட்டரி, உலக நாடுகளுடைய தலைவர்கள்லாம் வந்து போகிற இடம், மிகுந்த நெருக்கடியான பகுதி. அப்படி தலைநகர் அப்படின்றதுனால அங்க மட்டும் அறிவிச்சு அங்க மட்டும் கார் கொடுக்குறாங்க எம்எல்ஏக்களுக்கு. அது மிக குறைவான. முக்கியமா டெல்லியில வந்து இப்ப கார் ஓட்டுறதே பெரிய சிக்கலா, எல்லாம் காரை வந்து அங்கிருந்து இங்க வாங்க வேண்டிய இடத்துக்கு. ஆமா, இப்ப பல பேர் சேர்ந்து ஒரு கார்ல பயணம் செய்யுங்க பொல்யூஷன்னால அப்படின்ற மாதிரி அங்க ஆகிட்டு இருக்குது. மற்ற எந்த மாநிலங்கள்லயும் கார் இலவசமாக வழங்கப்படலை. சில மாநிலங்கள்ல என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, கார் வாங்குவதற்கு கடன், வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க எம்எல்ஏக்களுக்கு. நீ அதை மாதிரி அறிவிச்சுட்டு போங்க. ஏன் நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அவரால் இஎம்ஐ போட்டு கார் வாங்க முடியுமா? முடியாதா? வாங்க முடியும். நீங்க சாதாரணமானவங்களே கார் வச்சுக்கிறாங்க, சின்ன கார் வச்சுக்கிறாங்க, இஎம்ஐ போட்டு கார் வாங்குறதுக்கு வச்சுக்கிறாங்க. 3 லட்சம் 4 லட்சத்துக்கு கிடைக்கும் போது மாதம் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் கட்டுற மாதிரி இஎம்ஐ போட்டு வாங்கிக்கிறாங்க. நீங்க ஒரு முறை மக்களுடைய நன்மை மதிப்பை பற்றி எம்எல்ஏ ஆகிறீங்க, நீங்க உண்மையாக மக்களுக்கு எந்த விதமான லஞ்சம் வாங்காம உண்மையா உழைச்சிங்கன்னா தொடர்ந்து உங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்க போறாங்க. நீங்க தப்பு செய்தா மட்டும்தான் உங்களை வந்து தள்ளி வைக்க போறாங்க. அப்ப நீங்க வந்து மக்களுடைய நன்மதிப்பை பெறுறீங்க, அலவன்ஸை பெறுறீங்க, இவ்வளவு வசதிகளை பெறுறீங்க. சென்னையில வந்து வீடு கிடைக்கப்பட்டுருது, சொந்த ஊர்ல வீடு இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு இஎம்ஐ போட்டு கார் வாங்கிக்கலாமே. இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஆளு, இந்த சம்பளம் வந்து கூட்டிகிட்டே தான் போகுது. இன்னைக்கு 1,05,000 ரூபாய், இன்னும் 5 வருடம் கழித்து இன்னொரு 10, 15,000, 20,000 கண்டிப்பா கூட்டுவாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ அதையெல்லாம் நீங்க செய்யாம இப்படி செய்யறதுன்றது இருக்குல்ல, நீங்க மற்ற மாநிலங்களில் கொடுக்குற மாதிரி நீங்க வட்டி இல்லாத கடன் கொடுங்க. வட்டி நீங்க இஎம்ஐ ஃபைனான்ஸ்ல போய் கார் வாங்குறது தான் கொடுமை. ஒருவேளை இவர் வந்து இதை கொடுத்ததுனால வந்து லஞ்சம் வாங்குவதை ஒழித்து விடலாம், பாருங்க நான் வந்து எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கேன், அப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னு. அது நீங்க ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவர்கள் கிட்டத்தட்ட 193 பேர் கோடீஸ்வரராக இருக்கிறார்கள். இன்னொன்று, கோடீஸ்வரராக இல்லாதவர்களுக்கு நீங்க கார் கொடுக்குறீங்க, அந்த கம்ஃபர்ட்டுக்கு அவங்க ஆட்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திரும்ப அவங்க வந்து அந்த கம்ஃபர்ட்டை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்க தானே ஆரம்பிப்பாங்க. இப்படி உண்மையான அவங்கள வந்து அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்தப்பட்டு அவங்க நான் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்ற மனநிலையை உருவாக்கி வைத்தால்தான் உண்டை தவிர அவங்களுக்கு சலுகைகளை நிறைய கொடுக்கறதுனால. நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க பொதுவாக எடுத்துக்கோங்க, மிக அதிகமாக லஞ்சம் பெறுகிறவர்கள் யார், மிக அதிகமாக லஞ்சம் கொடுப்பவர்கள் யார், அதிகமாக நாளில் தவறு செய்கிறவர்கள் யார்? கஷ்டப்படுறவனா? அதிகமா வச்சிருக்கவன் தான். நீ கோடீஸ்வரன் அதை வந்து பல கோடிகளாக, பல 100 கோடிகளாக மாற்றுவதற்கு பல தவறுகளை செஞ்சு அதை வளர்க்கணும்னு நினைக்கிறான். அதுதானே மனிதனுடைய யதார்த்தமானது. அதுதானே
ஒரு 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 வசதியை வந்து ஒருவன் பெற்று விட்டால் அந்த வசதியை அவனால விட முடியாது. அந்த வசதியில இருந்து அடுத்த வசதியை நகரணும்னு ஆசைப்படுவான். அதான் மனிதனுடைய இயல்பு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய எம்எல்ஏக்களை வந்து ஒரு பக்குவமான அரசியல்வாதிகளாக மாற்றுவதை விட்டு அவங்களுக்கு சலுகைகள் அவர்களே சொல்றாருண்ணே, நான் வந்து கோடிய உச்சத்துல இருந்து விட்டுட்டு வந்தேங்கிறாருல, அவ்வளவு பணம் செல்வாக்கெல்லாம் விட்டுட்டு வர்றேங்கிறாருல, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல அவர் நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம இனிமே எதுவும் இது பண்ணாட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் வந்து கம்ஃபர்ட் லெவலில் வச்சுட்டோம்னா யாரும் போய் கை நீட்ட மாட்டாங்கங்கிற ஒரு. அப்போ இது என்ன மனப்போக்குன்னு சொல்லி தெரியல. ஆனா இது உண்மையிலேயே இதை கொடுப்பதன் மூலமாக இந்த எம்எல்ஏக்கள் வந்து எந்த லஞ்சமும் வாங்க மாட்டார்கள், நேர்மையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா மகிழ்ச்சி. ஆனா அது நடக்குமா அப்படின்றது தெரியல. இன்னைக்கு வந்து அப்போ அரசு அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக அரசு வந்த அப்புறம் லஞ்சத்தை முற்றிலுமாக ஒழித்து விட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னை கார்பரேஷன் அலுவலகம், சிஎம்டி அலுவலகம்லாம் போனீங்கன்னா முன்னாடி யாருனாலும் உள்ளுக்கு போகலாம், அதிகாரிகளை சந்திக்கலாம். இன்னைக்கு முழுவதும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னா பொதுமக்கள் உள்ளுக்கு வந்து அக்சஸ் பண்ணாதான் இது ஒரு தவறான ஒரு விஷயம். அதிகாரிகள் மாற வேண்டுமே தவிர பொதுமக்கள் வருவதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால நீங்க லஞ்சம் குறைஞ்சிரும். இன்னும் 1980 அந்த காலத்து அசோகன் படத்துல நடக்கிற மாதிரியே லஞ்சம் வாங்குவாங்க, நேர போய் கொடுத்து அது அலுவலகத்தில் கொடுத்தாதான் அப்படின்னு சொல்லி வந்து சிஎம்டிஏ கார்பரேஷன் அலுவலகம் எல்லா இடங்கள்லயுமே 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் பொதுமக்கள் உள்ளுக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி போனால் புரோக்கர்ஸ் உள்ளுக்கு போய் அதிகாரிகளை சந்திக்கிறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்துறாங்க. அப்போ உள்ளுக்கு போறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா அதிகாரிகளை சந்திப்பதே கஷ்டம்ன்ற சூழ்நிலை இப்போ இந்த அரசு வந்து உருவாக்கி வச்சிருக்கு. மக்கள் நினைத்த நேரத்தில் அலுவலகத்தில் போய் சந்திக்க முடியாது. 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் சந்திக்க முடியும். ஆனால் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த அலுவலர்களை சந்திக்கிறதுக்காக பொதுமக்கள் போனாங்கன்னா அந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த அலுவலர்கள் எங்கே இருக்காங்கன்னா இவர்களுக்கு யார் லஞ்ச பணம் கொடுக்குறார்களோ அவங்ககிட்ட ஃபிக்ஸிங் போட்டு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் பப்ளிக் வர முடியும். அந்த சமயத்தில் நீங்க வாங்க, அது கூட நீங்க உள்ளுக்கு வந்து என்கிட்ட கொடுக்காதீங்க, பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல உட்காந்துக்கோங்க, நாங்க அங்க வர்றோம்னு சொல்லி எல்லாம் அங்க போய் பேச்சுவார்த்தை, அலுவலகத்தோடு வெளியே போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. லஞ்சம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. பல இடங்கள் நம்ம நேரடியாவே பார்க்க முடியுது. ஸோ இதனால மக்கள் கஷ்டப்படுறாங்க. இது என்ன உள்ளுக்கு பொதுமக்கள் போகும்போது அந்த இடத்துல யாரும் வாங்குறதில்ல, போனோன்னா நாங்கள் செஞ்சு தரோம் நீங்க போங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு நாளைக்குள்ள நடக்குதுன்னு தெரியல. இவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த தாசில்தார் அலுவலகம் வரைக்கும் உள்ள இடங்கள் இருக்குல்ல, இந்த இடங்கள் வரைக்கும் நேரடியாக இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல மட்டும் முடிந்த அளவுக்கு கவனமாக அதை தவிர்க்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி விட்டால் போதும். மேலே நடக்கிறத பற்றி மக்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு இப்போ முன்னாடிலாம் அட்மிஷன் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்லாம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சொல்யூஷன் அது மாதிரி தான். அது மாதிரி சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை இவங்க கொண்டு வந்துட்டாங்க. மேலே மட்டும் நாங்கள் வாங்குவது. முன்னாடி திமுக ஆட்சியாளர் இருக்கும்போது மாவட்ட செயலாளருக்கு ஒரு கட்டிங், அந்த மாவட்டத்தினுடைய எம்எல்ஏக்கு அமைச்சருக்கு ஒரு கட்டிங், தொகுதி எம்எல்ஏக்கு ஒரு கட்டிங், ஒரு மாவட்டத்திலான 3 கட்டிங் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம கட்சியினுடைய ஃபண்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அப்படி இல்லாம ஒற்றைச்சாளர் முறையில சிங்கிள் விண்டோ, எங்களுக்கு ஒரு இடத்துல இவ்வளவு பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்தா போதும், வேற எங்கேயும் நீங்க கொடுக்கணும், நாங்க கீழே வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். அதுதான் நீங்க வந்து அவருடைய அமைச்சர் ஆனந்த் ஏற்கனவே பேசுறது. ஆமா, அது பனையூர்ல வந்து எல்லா கட்சிக்காரங்களும் சேரும் போது எல்லாரும் வருத்தப்பட்டாங்களா, எங்களுக்கு எதுவுமே செய்யல, எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு. அப்பதான் புஷி ஆனந்த் சொல்றாரு, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கோ, எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம், யாருக்கிட்டையும் நீங்க எதிர்பார்க்க வேணாம், எல்லாம் தலைமை உங்களுக்கு வந்து சேரும். அந்த பேசினுடைய பின்னணி இதுதான் சொல்றாங்க. தலைமையில இருந்து ஒவ்வொரு தொகுதியில் உள்ளவங்களுக்கும் தொகுதியில செலவுகள் என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்றத நாங்க கொடுத்துறோம், நீ யார்ட்டையும் வாங்கிறாதீங்க. எல்லா இடத்துலையும் கை வைக்கிறதுனாலதான் இது வந்து பேர் வழியை டேமேஜ் ஆயிடுது, அதை செஞ்சிடாதீங்கன்றதான். ஆனா இதை உங்களால கட்டுப்படுத்த முடியுமான்னு பார்த்தா அதை மீறி தான் எல்லா சமாச்சாரமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எங்க போய் நிற்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்கீமை கொண்டு வர போறதாகவும் சொல்றாங்க. இப்ப இது வந்து கீழ் உள்ள மக்கள், ரொம்ப பாவப்பட்ட மக்கள், அதாவது சலுகைகள், இப்ப மாமன் சீராகட்டும், அண்ணன் சீராகட்டும், இதெல்லாம் வந்து கீழே உள்ள மக்களை கவர் பண்றதுக்கு. அப்போ மிடில் கிளாஸ், அந்த ஜென்சின்னு சொல்றாங்களா, படித்த இவங்களை கவர் பண்றதுக்கு என்னன்னா இவங்க வந்து என்ன ஒரு சட்ட ரீதியாக இல்லை ஒரு வெளிநாடுகளில் இருப்பது போல இருக்கணும், அந்த வெளிநாட்டு மோகம் அது மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் ஜென்சிகள் நிறைய ரீல்ஸ் போடுறத வைக்கிறதுன்னு, வெளிநாடுகளில் எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு சில ஸ்கீமை கொண்டு வர போறதா சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு என்ன சொன்னாங்க, இப்போ சென்னையை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னை மாநகராட்சியில் ஐடி செக்டார் இருக்கிற ஏரியா இது கிட்டத்தட்ட ஒரு தனி பகுதியாக தான் இருக்குது. தென் சென்னையிலேயே ஒரு ஓரத்தில் OMR, ECR இந்த மாதிரி பகுதிகளில் தான் ஐடி கம்பெனிஸ் நிறைய மிகுந்து காணப்படுகிறது. இந்த ஐடி கம்பெனிஸ்ல வேலை செய்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி போய் வருகிறவர்கள். அப்போ வெளிநாடுகளுக்கு போகும்போது வெளிநாடுகளில் இவங்க அங்கே எப்படி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அங்கே போனால் ஒழுங்காக இருக்கிறாங்க, ஆனால் இங்கே வரும்போது மாறிடுறாங்கன்றது இருக்குது. அப்போ இந்த மாதிரி பகுதிகளில் வெளிநாடுகளில் இருப்பது போல
எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பக்காவா கொண்டு வந்துட்டு அங்க வெளிநாடுகளில் இருக்கின்ற பொழுது எப்படி டிராஃபிக் ரூல்ஸ்னா டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக மதிக்கணும். சிக்னல் ஒளிருது அப்படின்னா வாகன போக்குவரத்து இல்லைனா கூட நின்று போகுது. இல்லை ஒரு சிக்னல்ல ஒரு இடத்த கிராஸ் பண்ண போறாங்கன்னா சிக்னல் இல்லைனா கூட நின்று 2 பக்கமும் பார்த்துட்டு வண்டியை ஓட்டுவது, சாலைகள் நடக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் நடப்பது, வாகனங்களை எங்க நிறுத்தணுமோ அங்கதான் நிறுத்துவது அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள் ஹார்ன் அடிக்காம போறது. இப்படி என்னென்ன இது வந்து வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படுகிறதோ அதை வந்து இந்த ஐடி செக்டார் இருக்கிற பகுதியை தனி ஜோனாட்டு இப்போ வந்து ஆமா இப்போ வந்து இருக்கு இல்லையா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்லாம் கொண்டு வராங்க இல்லையா, அதே மாதிரி இதை வந்து தனி ஜோனாட்டு அறிவிச்சு இங்க மட்டும் டிராபிக் ரூல்ஸ் முதல்ல எல்லா சட்டங்களும் பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. அப்ப இங்க வந்து பயன்படுத்துகிறவர்கள் இப்போ ஓஎம்ஆர் பகுதி ஒரு பெரிய ஏரியாவா இருக்கும் இல்லையா, அந்த ஏரியால வந்து இந்த மாதிரி கரெக்டான சட்டம் ஒழுங்கு டிராபிக் ரூல்ஸ் இதெல்லாம் கரெக்டா வயலேட் பண்ணாம பயன்படுத்த தொடங்க ஆரம்பிச்சாங்கன்னா இங்கே அதை பயன்படுத்துகிறவர்கள் சென்னையினுடைய பிற பகுதிகளுக்கு போகும்போதும் அதே மாதிரி இருக்க ஆரம்பிப்பாங்க. இதை வந்து அப்படி கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ சென்னையில ஒரு பக்கம் பண்ணிட்டு அப்படி கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் நீட்டான இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிற பகுதிகளில் பயன்படுத்துறது மெட்ரோ சிட்டிஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவா பயன்படுத்தி கொண்டு வரலாம். இப்படி பயன்படுத்துவதன் மூலமாக இது இங்க இந்த அளவு கிளீன் சிட்டி இருக்குன்றத இவங்க ஆட்களே ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சென்னையில இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குது, பாருங்க பேருந்து இந்த இடத்துல இவ்வளவு நீட்டா வந்து போகுது, ரோடு இவ்வளவு ஃப்ரீயா இருக்குது, பார்க்கிங் ஏரியால இந்த தான் நிக்குது, இந்த இடத்த விட்டு தாண்டி நடத்தினா போலீஸ் உடனே ஃபைன் போடுறாங்க, ஃபைன் போட்டே ஆக வேண்டும், எல்லா இடத்துலயும் கேமரா பொருத்தப்பட போகிறதுன்ற தகவல் சொல்றாங்க. இதை ரீல்ஸ் எடுத்து தமிழ்நாடு முழுக்க பரப்புவதன் மூலமாக இப்படி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க இப்படிதான் சிட்டிஸ் போனா இப்படிதான் இருக்கு போல இருக்குது அப்படின்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி அடுத்த தேர்தலுக்கு இது பெரிய அளவில் பயன்படும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வர போறதாகவும் சொல்றாங்க. வாட்டர் மெட்ரோவும் அந்த மாதிரி கொண்டு வராங்க. அதுக்காக தான் அந்த ப்ராஜெக்டையும் எடு. ஸோ ஆக மொத்தத்துல மக்களுக்கு என்னன்றது இல்லை, ஒரு ஷோவை உருவாக்கி அதன் மூலமாக அடுத்த எலெக்ஷன்ல இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள சில மாற்றங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த ஜென்சி இளைஞர்கள் புதிதாக வருகின்ற இளைஞர்கள் அவங்க இந்த மாதிரி மாடர்னைசேஷனுக்கு தானே அவங்க வந்து ஆசைப்படுகிறார்கள். அவர்களை தங்களை கைப்பிடிக்குள்ள வைத்துக் கொள்வதன் மூலமாக அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிவிட வேண்டும் அப்படின்றத நோக்கி நகர்த்தி கொண்டு போறதாக தெரியுது. இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது போக போக தான் தெரியும். பட் இந்த எம்எல்ஏக்கள் மேட்டரை பொறுத்த அளவில் பொதுமக்கள்கிட்ட மெதுவா இந்த இஷ்யூ போயிட்டே இருக்குது. இது வந்து ஒரு தவறான ஒரு இதுதான் அப்படின்றத நம்முடைய பார்வை. இது ஒரு பிரச்சனையை வெடிக்கும். இதை எப்படி கையாள போறாரு, இல்லை எம்எல்ஏக்களுக்கு உயர்த்துறது மாதிரி அரசு ஊழியர்களுக்கு மற்றவர்களுக்கும் ஏதாவது சலுகைகளை கொடுத்து இதை ஆஃப் பண்ண போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பேசணும்னா ஒரு பக்கம் தாவேக்கா வந்து தன்னை வந்து தகவமைத்துக் கொள்றதுக்காக உள்ளுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து கொண்டு போறதுக்காக அதை சரி செய்யறதுக்காக தன் மேல் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பிம்பம் வந்துருச்சு, ஒரு சாதிய கட்சிங்கிற பிம்பம் வந்துச்சு, அதுல இருந்து மாற்றி நம்ம வந்து எப்படியாவது வந்து இந்த தமிழ் தேசியத்தை கையில எடுத்துக்கோ நம்மால் ஒருத்தர் வந்து விடாதபடியா முயற்சி பண்ணாரு. அது நேற்று மாநாடு, அது எல்லா பத்திரிகைகளும் ஊடகவியலாளர்களும் அதை பயங்கரமா கிரிட்டிக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே ஒரு மாநாடுன்னா மணிக்கணக்கா நடந்தாதான் மாநாடு. ஆனா இவர் நடத்துற மாநாடு நிமிட கணக்கில், விஜய் கூட ஒரு மணி நேரமா நடத்தினாரு. இவர் நிமிட கணக்கில் 10 நிமிடம் 15 நிமிடத்துல 3 நிமிடம் தான் மொத்தமே பேசினது. அந்த அறிக்கையை வாசித்தது அது 125 இது இருந்தா கூட அது முழுமையாக படிக்கவில்லை. அது இப்ப அது குறித்து இன்னைக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி நடந்து வச்சு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. அதாவது இதை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டு விட்டது. இந்த களங்கத்தை எப்படி துடைக்கிறதுன்றதுக்காக மழை வரும்னு நினைச்சேன், வானியல் ஆய்வாளர்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் உடனடியாக பேச்ச முடிச்சேன் அப்படின்னு சொல்றது. ஆனா அது வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா இவ்வளவு பேரையும் அவரே நின்றுகிட்டு எல்லாத்தையும் பண்ணது. ஒரு அடுத்த கட்ட லீடர்ஸ் யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வன்னியரசு கூட போயிட்டாரு. ஏன்னா அவர் உடல்நிலை சரியில்லாத ஆளு, அதுக்குள்ள மாட்டிக்க கூடாதுன்னு அவரும் போயிட்டாரு. அவர் மட்டும் தனித்து விடப்பட்ட மாதிரி. இது ஒரு பக்கம் எல்லாருமே ஆல்ரெடி பேசிட்டாங்க. இது நம்ம இது பின்னணியில் உள்ள சில விஷயத்தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுதான் நம்ம முக்கியமான விஷயம். ஏன் அவருடைய பிறந்த நாள் விழா ஒவ்வொரு முறையும் போன முறை இங்கே நடத்தினாரு. அந்த விழாவில் வந்து கவிஞர்கள் எல்லாம் பாட வச்சு அண்ணன் சீமான் அவர்களெல்லாம் கிரிட்டிக் பண்ணிலாம் பாடல்கள் பாடி கவிதைகள் சொல்லிலாம் பண்ணாரு. ஆனால் இந்த முறை மட்டும் ஏன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ஏன் நடத்தினாரு அப்படின்றதனுடைய பின்னணியில் உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு, சங்கத்தமிழன்லாம் போலி திராவிடத்தை ஒழிப்போம், திமுக ஒழித்தாலே போலி திராவிடத்தை ஒழித்து விடலாம்ன்றலாம் பேச, இதெல்லாம் வந்து திருமாவளவனுடைய கண்ணசைவில் தான் சங்கத்தமிழன் பேசுகிறார் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா இந்த திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்புன்றது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திரும்ப திரும்ப பேசி இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசுபடுங்கிறது எல்லா இடத்துலயும் கொண்டு போய் தமிழ் தேசியம்ன்றது எல்லா இடத்துலயும் பேசுபடுவலா மாறிடுச்சு. அதே மாதிரி திராவிடம்ன்றது ஒரு போலி பிம்பம், இது வந்து ஒரு ஏமாற்று வேலை. இந்த திராவிடம்ன்ற போலி பிம்பம் இருக்கிற வரைக்கும் இந்த வர்ணாசிரம கொள்கையில எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் ஆட்சி அதிகாரம் வந்து பரம்பரையா வர்ற சூழல்லாம் ஏற்பட்டு இருக்கின்ற
ஒரு இதை ஏற்படுத்தி விட்டார். ஏன்னா அதுதான் திராவிடத்தினுடைய பார்வை அங்கதான் இருக்குது, இதுதான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் பேசி அந்த கருத்துருவாக்கம் தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வேலூட்டி விட்டது. அப்போ இது வந்து திராவிடத்தை திரும்ப கையில எடுத்து பேசணும்னு சொல்லி சொன்னா தங்களுக்கு வீழ்ச்சி ஆயிடும்ன்றது. இன்னொரு புறம் தலித்தியம் அப்படின்னு பேசி இவர் பக்கத்தில் உள்ள மாநிலங்கள்ல எல்லாம் கட்சியை விரிவுபடுத்தலாம்னு பார்த்தாரு. அது மிகப்பெரிய பின்னடைவை இவருக்கு தமிழ்நாட்டிலே கட்சிக்குள்ள ஏற்படுத்திடுச்சுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தமிழ் தேசியத்தை இவர் பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும், நான் திரு சீமான் அவர்களே பேசும்பொழுது தமிழ் தேசியத்தை எனக்கு கற்பித்தவரே அண்ணன் திருமாதான் அப்படின்றத பலமுறை பேசியிருக்காரு. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு இதெல்லாம் தமிழ் தேசியம்ன்றதே கிடையாது அப்படின்றது. அது காரணம் திராவிடம் இல்லாமல் தமிழ் தேசியம் கிடையாது. இன்னொன்னு தமிழ் தேசியம்ன்றது இல்லைன்னு சொல்றதுக்கு அது ஒரு காரணமாக அப்படி சொல்லப்பட்டால் கூட இவர் பக்கத்து மாநிலங்கள்ல உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தன் பக்கம் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில அதெல்லாம் இந்த தமிழ் தேசியத்தை விட்டு கொடுத்து பேசினார். ஆனா அது பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகி எங்கேயுமே எடுபடாம போச்சு. இந்த காவிரி பிரச்சனை, இந்த மாதிரி பல பக்கத்து மாநில பிரச்சனைகள் வரும்பொழுது அது வந்து பெரிய சிக்கலாகிட்ட உருவாயிடுச்சு. அது இல்லாம கட்சியில இருந்து வெளியே போறது. இப்ப நீங்க வந்து கட்சிக்குள்ளேயே திமுக ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு திராவிடத்தை பத்தி பேசினால. இதெல்லாம் ஒரு புறம். இன்னொரு புறம் ஏற்கனவே திரு திருமாவளவன் அவர்கள் பேசினதை பார்த்துப்பீங்க. நாம் தமிழர் கட்சியில சில மன வருத்தங்களாக வெளியே போகின்ற தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் வந்து எல்லா கட்சிகளும் தாவாக்காவுக்கு போறாங்க, மற்ற கட்சிகளுக்கு போறாங்களே தவிர விடுதலை சிறுத்தைகள் யாரும் வரமாட்டேன்றாங்க. அதுக்கு காரணம் சாதிய பார்வை அப்படின்னு சொல்லி அந்த சமயம் சொன்னாலும் கூட அது வந்து திருமாவளவன் அவருடைய மனதை அரித்து கொண்டிருந்ததாக சொல்லுது. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ் தேசியம்ன்ற கருத்தியெல்லாம் ஆரம்பத்தில் பேசி திராவிடத்தை எதிர்த்ததில் மிக முக்கிய பங்கு நமக்கு இருக்குது. சீமானவர்கள் கூட நம்மளை பத்தி எதிர்த்து எதுவுமே சொல்றது இல்லை. நம்ம அவரை விமர்சித்தால் கூட அவர் வந்து அடக்கியே தான் வாசிக்கிறார் என்னுடைய அண்ணன்னு சொல்லி. ஆனாலும் கூட அந்த தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் ஏன் நம்ம பக்கம் வரமாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு பார்வை. இன்னொன்று அவர் கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னால அவர் பிற ஒடுக்கப்பட்ட சமூகம் அல்லாத இடைநிலை சமூகங்கள் உள்ளவர்களை நிறைய உள்ளுக்கு கொண்டு வரணும், இது ஒரு பொது சமூகத்தினுடைய கட்சியாக இதை வந்து நம்ம மாற்றிடணுன்றதுல மிக வேகமாக வேலை செஞ்சார். அதனாலேயே வந்து இடைநிலை சமூகத்தில் உள்ளவங்களுக்குலாம் பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்பட்டதான் ஆளூர் ஷானவாசை வந்து உடனடியாக டக்குன்னு லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து எம்எல்ஏ பாலாஜியை கொண்டு வந்தார். செல்லத்துறை முக்கியமான பொறுப்புல வச்சிருக்காரு. ஆனா இப்படி இருந்தா கூட இதை தாண்டி வேற யாருமே உள்ளுக்கு வரல. அப்போ இது வந்து நம்ம வந்து அடுத்த நிலைக்கு நம்ம மாறணும்னு சொல்லி சொன்னா மாறினாதான் இடைநிலை சமூகத்தில் உள்ளவர்களும் நம்ம தலைவராக எதிர்த்து உள்ளுக்கு வருவாங்க. அப்ப அதுக்கு என்ன எடுக்கலாம்னு பார்த்தா தமிழ் தேசியத்தை நம்ம திரும்பவும் முழுமையாக கையில் எடுத்தாதான் அவர்கள் உள்ளே வருவார்கள். தான் ரொம்ப முக்கியமா இதெல்லாம் நடக்கும்போது தமிழக வெற்றி கழகம்னு ஒண்ணு உள்ள வந்து அது நடத்தின ஒரு பெரிய பாதிப்பு இருக்குல்ல. அதுவும் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து அவருடைய கோர் இஷ்யூ அவர் எது பேசிக்கிட்டு இருக்காரோ அதை இவங்க செஞ்சுட்டாங்க. 8 பேரா மந்திரி ஆக்கிட்டாங்க. அவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டு விட்டது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உள்ளவங்க பல பேரை வெளிப்படையா சொல்லிட்டாரு. எல்லாரும் வந்து சினிமா பிரபலத்தை நோக்கி போறீங்க அப்படின்னு இவரே பேசுறாரு. தாவேக்காவும் அதை கையில எடுத்துக்கிட்டு இருக்கனால இன்னும் அதை மட்டுமே வச்சு நம்ம அரசியல் பண்ணா சரியா வராது. அப்ப தமிழ் தேசியம்னு எடுத்தாதான். இன்னொன்னு என்னன்னு சொல்லி சொன்னா விஜயை பொறுத்தளவில் இன்னைக்கு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கிறது வந்து அண்ணன் சீமானவர்களை பாக்குறாரு. ஏன்னா திமுகவே வந்து அண்ணன் சீமானவர்களை கையில எடுத்துதான் விஜயை நம்ம வீழ்த்த முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அப்போ திமுக அதை செய்யற தோற்றமும் எல்லா இடத்துலயும் வருது. அப்போ விஜய்க்கு வந்து திரு சீமானவர்களுக்கு எதிராக ஒருவரை வந்து களமிறக்கணும். அப்ப தமிழ் தேசியம்ன்றதை உடைச்சு தமிழ் தேசியத்தை இன்னொரு பக்கம் கொண்டு வரணும். அப்ப விஜய் வந்து திருமாவளவனும் சந்தித்து இது தொடர்பாக பேசியிருப்பதாகவும் தகவல் வருது. அதனாலதான் அந்த கூட்டணின்றதை ஏற்கனவே அறிவிக்காமல் இருந்தவர் இப்பொழுது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தினதுக்கு அப்புறமா அந்த மாநாட்டில் வந்து விஜயோடு தொடர்ந்து நாங்கள் உடன் இருப்போம்னு அறிவித்தவருடைய நோக்கம் அதுதான். விஜய் வந்து அதுக்கு நான் மிகப்பெரிய பின்புலமா இருக்கிறேன், நீங்க தமிழ் தேசியத்தை முதல்ல கையில் எடுங்க, கையில் எடுத்து தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் நாம் தமிழரை விட்டு இப்போ நாம் தமிழருக்கு வாக்கு வங்கி சின்ன சரிவு ஏற்பட்டதுனால அதுல சிலர் வந்து கொஞ்சம் சோர்வடைந்தவர்கள் கொஞ்சம் வெளியே 1-2 பேர் வெளியேறாங்க இல்லையா, இவங்க இந்த மாதிரி வெளியேறுகிறவர்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. ஒன்று அவங்க நம்ம பக்கம் இருக்கணும், இல்லைன்னா தமிழ் தேசியம் நீங்கள் பேசினா உங்கள் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த தமிழ் தேசிய கருத்தியல் நீங்கள் கையில் எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஆலோசனையும் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் தமிழ் தேசிய மாநாட மிகப்பெரிய நடத்துல இதுக்கான பொருளுதவியும் விஜயிலிருந்து கிடைத்ததாக தகவல் சொல்றாங்க. பொருளுதவி மட்டும் இருந்திருக்காது, ஆட்கள் உதவியும் அங்க இருந்தா அது அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த முழு கூட்டமும் எப்படி வந்து விக்கிரவண்டிக்கு வந்துச்சோ, என்ன வி சாலைக்கு வந்துச்சோ, அதே கூட்டம் அங்க வந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. ரேம்ப்ல ஏறதா இருக்கட்டும், சொல்றது கேட்காததா இருக்கட்டும், இறங்கடான்னு சொல்லி இறங்காம இருக்குதா இருக்கட்டும், அங்க ஏறாம மேடைக்கு வந்து ஏறி மேடைக்கு பின்னாடி நீங்க வீசாலை மாநாட்டுல என்னென்ன கூத்துக்கள் நடந்ததோ அதே கூத்துக்கள் முழுமையாக இங்கேயும் நடைபெற்றது. அதனால இதனுடைய நோக்கம் இதுதான். ஆக மொத்தத்தில் தமிழ் தேசியத்தை நோக்கி நம்ம வேகமாக திருமாவளவன் முன்னெடுப்பார். அது வந்து விஜயை திருப்திப்படுத்துவதற்கு, சீமான் அவர்களை எதிர்ப்பதற்காக விஜய் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம தமிழ் தேசியத்தை எடுத்தாதான்
இடைநிலை சாதியில் உள்ளவர்கள் பொதுவானவர்கள் தன்னை நோக்கி நகருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த ஒரு பாசத்துல விஜயை நோக்கி நகர்ந்து விட்டார்கள். அவர்களை நம்ம பக்கம் கொண்டு வரதுன்றது விஜயை கோவப்படுத்துறதாகட்டும் மாறிவிடும். அதனால இதை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துலதான் இதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார். இது போக போக என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? இடைநிலை சமூகத்தில் உள்ளவர்கள் இவரோட போவார்களா? ஆளூர் ஷானவாஸே நேற்று கூட்டத்துக்கே போகல. அது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. இதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ இதை நோக்கி திருமாவளவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். போக போக தான் அடுத்த கட்ட நகர்வுகள் தான் என்ன எங்க கொண்டு போய் அவர் நிறுத்த போகுது அப்படின்றதான் தெரியும். போக போக அது குறித்து நம்ம பேசுவோம். நன்றி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.